பாமக எம்எல்ஏ அருள் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். அதுதான் சதி திட்டம். அந்த சதியை நாங்களும் அதுக்கான எங்களுடைய அப்பீல கொடுத்திருக்கோம். தேர்தல் கமிஷன் அப்பீல கொடுத்திருக்கோம். அதுக்கு நீதி கிடைக்குன்னு நினைக்கிறோம். அல்லது நீதி கிடைக்கலன்னா இப்ப சொல்லிட்டு இருக்காங்க தேர்தல் கமிஷன் எதை பண்ணாங்க இதை பண்றாங்க. அப்படி இருக்காது. நீதி எங்களுக்கு கிடைக்கும். அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, பதிவு செய்யப்பட்ட கட்சி தான். அங்கீகாரத்தை இழந்து விட்டோம். அங்கீகாரத்தை இழந்துட்டோம். இப்ப நீங்க கொடுத்த லெட்டர் அவங்க லெட்டர் எதுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஒரு லெட்டர் அனுப்பிருக்கீங்க 30/6/2025. ஆமா, அதை எலெக்ஷன் கமிஷன் அதுக்கு பதில் சொல்லலையா? இல்ல, பதில் சொல்லுவாங்க. பதில் அந்த பதில நிலுவையில் வச்சிருக்கோம். கடிதத்துக்கு வரல, ஆனா அவங்க கடிதத்துக்கு பதில் வந்து பொதுக்குழு அங்கீகரிச்சு கடிதம் எழுதிருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. பொதுக்குழு எங்க பாருங்க, அது என்னன்னா சின்னம் மட்டும்தான் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. சின்னம் மட்டும்தான் அங்கீகரிச்சிருக்காங்க. பொதுக்குழுவுக்கான நீங்க எக்ஸ்டென்ஷன் கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கடிதம் அதான் ஏங்க உங்க கடிதத்தை அக்செப்ட் பண்ணிருக்கோம். நீங்க நம்ம அதோட பொருள் அக்செப்ட் பண்ணலாம்னு எனக்கு தெரியல. நீங்க கொடுத்திருக்கிற கடிதத்தை அன்புமணி தலைவரை ஏற்றுக்கல. அது அதன்படி இல்லைங்க. இந்த கடிதத்துல தலைவர் பாட்டாளி மகிழ்ச்சி. யார் தலைவர்? இன்னைக்கு மருத்துவர் ஐயா தான் தலைவர். அவர் தான் பாட்டாளி மகிழ்ச்சி. அவங்க கொடுத்திருக்கிற கடிதம் தேர்தல் கமிஷன் தலைவர் பாட்டாளி மகிழ்ச்சி மாம்பழ சின்னம். தலைவர் பாட்டாளி மகிழ்ச்சி யாரு? இன்னைக்கு மருத்துவர் ஐயா தான் பாட்டாளி மகிழ்ச்சி தலைவர். அப்படின்னா அவருக்கு தான் மாம்பழ சின்னம். அவங்க தலைவர் சொல்லிக்கலாம். யாரும் சொல்லுங்க. நீங்க கூட சொல்லிக்கலாம். இங்க இருக்கிற பத்திரிகை தொலைக்காட்சி நம்பர் எல்லாமே நான் தான் சொல்லிக்கலாம். யார் இருக்குல்ல, உருவாக்குனவர் யார் இருக்குல்ல, ரத்தம் சிந்தி உருவாக்கியவர் யாரு? ஈகோனாலதான் இப்ப கட்சி உடைஞ்சிருக்கு. அது உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியல. இவ்வளவு சதி நடந்திருக்குன்னு சொல்லுங்க, நீதிமன்றத்துல வழக்கு போடுவீங்களா? ஆமாமா, நீதிமன்றத்தை வழக்குங்கிறது அது ஐயா எங்க ஐயா முடிவு பண்ண சொல்லுவார். மருத்துவர் ஐயா அவர்கள் சட்ட வல்லுநரோட கலந்து பேசி அது குறித்து மிக விரைவில் நல்ல முடிவு சொல்லுவார். பாட்டாளி மக்கள் கட்சி என்பது உடையலாம் இல்லைங்க. பாட்டாளி மக்கள் கட்சி என்பது ஒரே கட்சி தான். மருத்துவர் ஐயா அவர்கள் 1989ஆம் ஆண்டு உருவாக்கிய கட்சி, அது ஒரே கட்சி. மருத்துவர் ஐயா அவர்களை நிறுவனராகவும் தலைவராகவும் கொண்டிருக்கிற தைலாபுரத்தை தலைமையிடமாக கொண்டிருக்கிற கட்சி பாட்டாளி மகிழ்ச்சி. அதுக்குதான் மாம்பழ சின்னம், நீலம், மஞ்சள், சிகப்பு கொடியை உரிமையாக கொண்ட கட்சி அந்த கட்சி தான். நீங்க உறுதியா சொன்னாலுமே கூட மக்கள் மத்தியில பாமக இரண்டா பிரிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு பேச்சு தான் இருக்கு. இதை எப்படி எதிர்கொள்ள? அப்படிதான் இல்லையாங்க. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு நான் கூட கேக்குறேன், வன்னிய மக்களோட ஐக்கான் அடையாளம்னு யாரு சொல்லுங்க? வன்னிய மக்கள் இல்ல, நான் கேக்குறது நீங்க ரெண்டாலாம் ஆளிய பாட்டாளி மொழி ரெண்டாகவே இல்லை. பாட்டாளி ஒரே பாட்டாளி மொழி தான். பாட்டாளி மொழி தான் மருத்துவர் ஐயா தலைவர் நிறுவனம். அதுதான் பாட்டாளி மொழி. அன்புமணி இப்ப சொல்லும் போது கூட பால் என்ன சொல்றாரு, சின்னத்திற்கு மட்டுமே தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் வழங்கியிருப்பதாகவும் இதுகுறித்து அடுத்த சட்ட நடவடிக்கைகளை பாமக நிறுவனர் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவிப்பார் என்றும் பாமக எம்எல்ஏ அருள் தற்போது தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை பின்னர் விரிவாக பார்க்கலாம்.